அன்னை துர்க்கை ராஜராஜேஸ்வரி வாராகி அருளும் அனைவருக்கும் நன்மையும் அமைதியும் கிடைக்கட்டும். அம்மன் அருள் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும். ஆஷாட நவராத்திரி என்பது இந்து சமயத்தில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு நவராத்திரி. இது தமிழ் மாதமான ஆடி, ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில், சந்திர மாதமான ஆஷாட மாதத்தில் சுக்லபட்சத்தில் வளர்பிறையில்தான் கொண்டாடுவார்கள். ஆஷாட நவராத்திரி 9 நாட்களும் ஆதிபராசக்தியின் பல்வேறு வடிவங்களை வழிபடுகின்றது. இது ஆன்மீக சாதனை, ஜபம், தியானம், சக்தி வழிபாடு ஆகியவற்றிற்கு மிக மிக உகந்த மாதமாக கருதப்படுகிறது. சிலர் குப்த நவராத்திரி, இரகசிய நவராத்திரி என்றும் அழைக்கிறார்கள். இந்த காலத்தில் துர்க்கை, காளி, லலிதா, திரிபுர சுந்தரி போன்ற சக்தி வடிவங்களை பக்தர்களின் வழிபடுவார்கள். எப்படி வழிபடலாம்? காலை அல்லது மாலை விளக்கு ஏற்றி அம்மனை வணங்க வேண்டும். லலிதா சகஸ்ரநாமம், துர்கா சப்தசதி, அபிராமி அந்தாதி அல்லது தேவி மகாத்மியம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். துர்க்கை மந்திரத்தையும் ஜபிக்கலாம். ஓம் தூம் துர்காயை நமக, ஓம் தூம் துர்காயை நமக என்று சொல்லிக்கொண்டும் இருக்கலாம். முடிந்தவர்கள் விரதம் இருந்து எளிய சைவ உணவும் உட்கொள்ளலாம். 9 நாட்களும் குங்கும அர்ச்சனை செய்து அம்மனுக்கு பூக்களால் சமர்ப்பிக்கலாம். இதை செய்வதால் மன அமைதி மற்றும் தைரியம் கிடைக்கும். தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப நலம், ஆன்மீக வளர்ச்சிக்கு அருள் கிடைக்கும். எந்த சாமியை கும்பிட்டா என்ன நன்மை கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீ சைலபுத்திரிங்கிறவங்க, அவங்கள கும்பிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் தைரியம், மன உறுதி கிடைக்கும். ஸ்ரீ பிரம்மச்சாரிணி, அவங்கள வணங்கினீங்கன்னா கல்வி, ஞானம், தவ வலிமை. ஸ்ரீ சந்திரகண்டா சாமியை வணங்கினீங்கன்னா பயம் நீங்கி துணிவு பிறக்கும். ஸ்ரீ கூஷ்மாண்டே ஆரோக்கியம், செல்வம் தரும். ஸ்ரீ கந்தமாதா குழந்தைகளின் கல்வி, நலம், குடும்ப நலம் இவையெல்லாம் கிடைக்கும். ஸ்ரீ காத்யாயனி திருமண யோகம், வெற்றி கிடைக்கும். ஸ்ரீ காலராத்திரி தீர்ப்ப சக்தி வரிகளிலிருந்து பாதுகாக்கும், தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்கும் நம்மை. ஸ்ரீ மகாகௌரி பாவத்தை நிவர்த்தி, அமைதியை காக்கும். ஸ்ரீ சித்திதாத்ரி அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். சிவப்பு மலர்களால் அல்லது மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இதை 9 தடவை அல்லது 27 தடவை அல்லது 108 தடவை சொல்லி நீங்கள் வணங்கிக்கிட்டே இருக்கலாம். துர்க்கை ராஜராஜேஸ்வரி அம்மன்